Hi friends, good morning. This is Murgeshwari from Winners Team. இன்னைக்கு நம்ம எந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேவா கைப்போ dandruff கேர் ஷாம்பூ. இந்த ஷாம்பூவோட நெட் குவான்டிட்டி 175 ml. இந்த ஷாம்பூவில் மெயின் இன்க்ரீடியண்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா டீ ட்ரீ ஆயில், வின்டர் க்ரீன், ஆல்மண்ட், ஜாஜோபா ஆயில் அண்ட் மெனி ஹெர்ப்ஸ் இதெல்லாம் தான் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஹேர் வந்து எப்பயுமே மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் dandruff ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்து நமக்கு வந்து ஹேரை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த ஷாம்பூவில் வந்து இதில் வந்து நமக்கு கண்டிஷ்னரிங் எஃபெக்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. கண்டிஷ்னரிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம ஹேர் வந்து சில்கியாகவும் பவுன்ஸ் ஆகிற மாதிரி எஃபெக்ட் வர மாதிரி இருக்கும். அதாவது ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு இந்த ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணும் போதே நம்ம ஹேர் வந்து சில்கியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு விசிபிளாகவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு dandruff ப்ராப்ளம் குறையிறது வந்து அதாவது ரெடியூஸ் ஆகுற லெவல் வந்து நமக்கு வந்து பார்க்கும் போதே தெரியும். நம்ம ஸ்கேல்பில் வந்து இச்சிங்னஸ், இரிட்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் dandruff இனிதான் வரப்போகுது, அந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்கன்னா dandruff வர்றதை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். இந்த ஷாம்பு ரெகுலராக யூஸ் பண்ணும் போது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சி அடையாமல் இருக்கிற முடியும் வந்து இந்த ஹேர் ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த முடிக்கு தேவையான வளர்ச்சி கிடச்சி ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். முடி வந்து கிரே ஹேராக இருந்தாலும் அதை வந்து பிளாக் ஹேராக, நேச்சுரல் பிளாக் ஹேராக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ரீக்ரோத் பண்ணுறதுக்கு, அதாவது முடி வளர்ச்சி அடையாமல் ரீக்ரோத் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹேர் ஷாம்பு வந்து உதவியாக இருக்கும். இந்த ஷாம்பு ரெகுலராக யூஸ் பண்ணும் போது ஹேர் க்ரோத்தும் வந்து அதிகரிக்கும். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தேவையான அளவு ஷாம்பு எடுத்து அது தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிக்கணும். முடியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைல்யூட் பண்ண ஷாம்பு எடுத்து தலையில் அப்ளை பண்ணி ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.